வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல அமோகமா, அதாவது இருக்கிற கட்சிகளிலேயே அதிக தொகுதிகளை வென்ற கட்சி 108 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து சூழல்களும் அவர்கிட்ட சாதகமா இருக்கு. இன்னும் பெரும்பான்மை வரல. அதாவது 108ல ஜெயிச்சாங்க, ஒரு தொகுதி அவர் ரிசைன் பண்ணி ஆகணும். 107 தொகுதி இருக்குது. அந்த 107 தொகுதி போதுமானது அல்ல. 118 தொகுதிகள் அவர் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில இன்னும் அவருக்கு ஒரு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள். அதுல காங்கிரஸ் கட்சி ஜெயிச்ச உடனே அங்க போய் துண்டு போட்டாங்க, அது இடம் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களா. ஓகே, காங்கிரஸ் கட்சி இடம் பிடிச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது இன்னும் சில அரசியல் கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள்ல 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் அந்த பக்கம் போவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இப்போது புதிதாக பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய பொறுப்பு கவர்னராக இருக்கக்கூடிய அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்றோடு 2 முறை போயிட்டு அவரை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. ஆனால் கவர்னர் அவருக்கு ஒப்புதல் கொடுக்காம தள்ளி போட்டுக்கொண்டே வருகிறார். இந்த இடைப்பட்ட இந்த கேப்ல நமது தினமலர், ரங்கராஜ் பாண்டே போன்ற ஊடகங்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்காம போவதற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரை ஊதி பெரிதாக்கி பெரிய அது ஒரு தலைப்பு செய்தியாக மாற்றி இருக்கிறார்கள். அது குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவினுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதற்கு, அதாவது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த திராவிட கட்சிகள் இரண்டும் புதிதாக களத்துக்கு வந்துள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கோபத்தை மக்கள் மீது ஏற்படுத்த வேண்டும், மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த ரங்கராஜ் பாண்டே, தினமலர், இந்த தினத்தந்தி உட்பட சில ஊடகங்கள் இந்த வேலைகளை முன்னெடுத்து செய்தது. அது அவ்வளவும் அப்பட்டமான பொய், பித்தலாட்டம் என்பது அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே தெரிஞ்சிச்சு. குறிப்பா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு எந்த விதமான விருப்போ எதுவுமே கிடையாது, அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும், அதுவும் குறிப்பா 6 மாதத்திற்கு அவர்களை நாங்கள் எந்த விதமான கேள்வியும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். நமக்கு தேவையானது அத்தனையும் என்ன என்றால், அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் சொல்லியிருக்கிறார்கள். அது அவர்களால் கொடுக்க முடியுமோ முடியாதோ அது வேறு. ஆனால் இப்போது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிற 1000 ரூபாயாவது அவர்கள் கொடுப்பதற்கான பணிகளை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தது ஏழை எளிய குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த காலை உணவு திட்டத்தை முறையாக சரியாக அதை நடைமுறைப்படுத்தி மக்கள் மத்தியில நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று ஒரு பழுத்த பக்குவமான ஒரு அரசியல்வாதியா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நடந்துகிட்டாங்க. இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? ஆனா அவரு அவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு. நாங்க எந்த குறுக்கு வழியிலையும் நாங்க ஆட்சி அமைக்கணும் என்றோ அல்லது இன்னொருவருக்கு ஆதரவு கொடுப்போம் என்றோ சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தெளிவா அவர் சொல்லிட்டார். ஆனா இந்த பழக்கம் போல திமுகவினுடைய எதிர்ப்பாளர்களை உருவாக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் தொடர்ந்து திமுக மீது பழியை சுமத்தி கொண்டே இன்னமும் இருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்ப ஆளுநர் ஏன் தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு மறுப்பதற்கு காரணம் என்ன? இதுதான் முக்கியமான கேள்வி. வேற ஒண்ணும் இல்லை. தாவேகா இன்னைக்கு 108 இடங்கள்ல வெற்றி பெற்று இன்னும் 10-11 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். அதுவும் காங்கிரஸ் 5 வந்து விட்டது, இன்னும் 6 உறுப்பினர்கள் வரப்போறாங்க. இதுதான் இங்க கவர்னருக்கும் இருக்கக்கூடிய சிக்கலை. இந்த கவர்னர் யார்? பாரதிய ஜனதா கட்சியினால் நியமிக்கப்பட்ட ஆளுநர். அந்த ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடியவர். இத்தனை நாள், இத்தனை ஆண்டுகள் இந்த காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே திமுகவோடு கூட்டணியில் இருந்தார்கள், திமுகவோடு நெருக்கமாக இருந்தார்கள். கடந்த தேர்தலிலும்
இதே தேர்தலில் அவர்கள் திமுக அணியிலே நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு தாவேக்காவிற்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இதுல என்ன மிகப்பெரிய வேடிக்கை என்றால், போன வாரம் வரை முதலமைச்சர் நாற்காலியில் ஸ்டாலின் அமர்ந்திருந்தார். அவருக்கு பதிலாக இன்று விஜய் அமரப் போகிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆட்கள் தான் மாறி இருக்கிறாங்க, ஆனா கொள்கை ஒருபோதும் மாறாது. ஏன் கொள்கை மாறாது அப்படின்னு சொல்லி கேட்டா, திருமாவளவன் அங்க போனா நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை இங்க கொண்டு வர முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செல்வாக்கோடு தான் தாவேக ஆட்சியில இருக்க வேண்டும். அப்படி என்றால் திமுக ஆண்டாலும் ஒண்ணுதான், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒண்ணுதான், தாவேக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒண்ணுதான். பிடி என்னவோ இப்போது வரை நாளைக்கும் சரிதான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வசம்தான் பிடி இருக்கும். அப்ப அவரு சொல்வதை இங்கே நடைமுறைப்படுத்தி ஆகணும் அப்படி என்ற நிர்பந்தம் மறைமுகமாக இருக்கிறது. அதனாலதான் இப்போது இருக்கக்கூடிய ஆளுநர் தாவேக்காவிற்கு ஆட்சி அமைக்க அழைக்க மறுக்கிறார். இப்ப அப்படி என்ன பாரதிய ஜனதாவுடைய கொள்கை பாருங்க. இன்னைக்கு தினத்தந்தில ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கு, பிஎம்ஸ்டி கல்விக் கொள்கை, அதை உடனடியாக ஏற்க வேண்டும் என்று இப்போது ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு புதிய கவர்மெண்ட், புதிய அரசாங்கம் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது மத்திய அரசாங்கம் இப்போது நமது மாநில செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது, தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இப்போது புதிதாக வரக்கூடிய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்த வேண்டும், அந்த நிர்பந்தம் இருக்கிறது. அதுதான் இப்போது இந்த ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்காததற்கு முதன்மையான காரணம். விஜய் கிட்ட இப்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே பிஎம்ஸ்டி அந்த கல்விக் கொள்கையில நீங்க கையெழுத்திட வேண்டும், சட்டமன்றத்துல இருமொழி கொள்கை என்பதை மும்மொழி கொள்கையாக மாற்ற வேண்டும் அப்படின்றதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி. அந்த நெருக்கடியை இப்ப விஜய் கிட்ட திணிக்கிறாங்க. அப்படி திணித்தால் என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் விஜய் மட்டும் இல்ல, மு.க. ஸ்டாலின் மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியே வந்தாலும் சரிதான், அந்த கொள்கை திட்டங்கள்ல கைய வச்ச தமிழ்நாடு பத்தி எரியும். விஜய் பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ரோடுக்கு வந்து விஜய்க்கு எதிராக போராடக்கூடிய சூழல் உருவாகும். அது சாதாரணமான கொள்கை அல்ல. இருமொழி கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே கொண்டு வரப்பட்ட முதல் திட்டம். மாநிலத்தில் பேசுவதற்கு எழுதுவதற்கு தமிழ் மொழியும், உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலமும் என்ற இருமொழி கொள்கை இருந்து தொட்டுதான் இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பாடத்திட்டங்களை முன்மொழி கொள்கையை கொண்டு வந்தால் விஜயை தாங்க முடியாது. விஜயை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். விஜய் அப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய முதல் துரோகமாக இருக்கும். அதனால் அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதனாலதான் ஆளுநர் விஜயை பதவி பிரமாணம் செய்து வைக்க அழைக்க மறுக்கிறார். இதுதான் உண்மை. ஏன் இப்ப ஆளுநருக்கு என்ன, யாரா இருந்தாலும் சரிதான், பெரிய கட்சி எதுவோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, தாவேகா என்ற இந்த மூன்று கட்சியில இன்னைக்கு அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சி தாவேகா. சட்டப்படி அந்த கட்சியை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது. இதே மாதிரிதான் மகாராஷ்டிராவில் நடந்தது, இதே மாதிரிதான் கர்நாடகாவில் நடந்தது. அங்கெல்லாம் இருந்த ஆளுநர்கள் பிஜேபியினுடைய வெற்றி பெற்றவர்களை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். அதற்கு பின்னர் தான் அவங்க வந்து தன்னுடைய செல்வாக்கை அல்லது இருப்பை நிரூபித்தார்கள். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுல என்ன பிரச்சனை? பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சனை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நினைச்ச அரசாங்கம் இங்க நடக்கணும்னு ஆசைப்பட்டது, அது இங்கு இல்ல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. போன தேர்தலையாவது 4 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. இந்த தேர்தலில் அது கூட கிடையாது, ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப பாரதிய ஜனதா என்ற கட்சிக்கு முற்றிலுமாக செல்வாக்கு சுத்தமாக இல்லை தமிழ்நாட்டுல. அவர்கள் நினைச்சாலும் கனவு கண்டாலும் வர முடியாது. இப்ப கவர்னரை வைத்துக் கொண்டு இங்க அதிகாரத்தை நிலைநிறுத்தணும்னு வந்து முயற்சி பண்றாங்க. அவர்களுடைய திட்டத்தை, கொள்கையை இங்க கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. அதுவும் இங்க சாத்தியம் இல்லை. ஏன்னா அப்படி செய்ய முடியாதுன்றதுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு, திராவிட இயக்க தமிழ் பேரனுடைய தலைவர் ஐயா பேராசிரியர் சுபவி அவர்களும் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கவர்னர் செய்வது தவறு, அது கண்டிக்கத்தக்கது, உடனடியாக விஜயை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு கோபம் பூரா மத்திய அரசாங்கத்தின் மீது திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இதை மடைமாற்றுவதற்காகத்தான் பாண்டே போன்றவர்கள் திமுக மீது பழிய போடுகிறார்கள்.
விஜய் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு திமுக என்ன பொறுப்பு இருக்கும்? அப்ப இங்க எது நடந்தாலும் இவர்கள் அப்படியே திமுக மீது பழிய போட்டு போட்டு இவர்கள் காலாகாலமாக பழக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நேரத்தில் இல்ல, திமுக மீது பழிய போடுவதற்கு இந்த ரங்கராஜ் பாண்டே போன்ற கும்பலுக்கு, தினமலர் போன்ற அந்த நபர்களுக்கு காலாகாலமாக அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. எது நடந்தாலும் அந்த பழியை திமுக மீது போட்டுடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவனுக்கு போய் 2 அடி கிடைச்சிடணும். அதுக்கு அடுத்தது இல்ல அவங்க செய்யலன்னு ப்ரூஃப் ஆகி போச்சு, சரியாகி போச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துருவாங்க. இது காலாகாலமாக செஞ்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நேரத்து இல்ல. அதனாலதான் தமிழர்கள் எப்போதுமே இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாண்டே போன்றவர்கள், தினமலர் குழுமம் போன்றது பத்திரிகைகள், இது எல்லாம் ஆபத்தானவர்கள். இவர்களிடம் நாம தமிழர்கள் எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கணும். ஒரே நாள் நைட்டுங்க ஏக்தம் காலையில் சாயந்தரம் 6 மணில இருந்து விடிய விடிய பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அத்தனை படியும் தாவேக்காரனுடைய தலைவர் விஜய் பதவி பிரமாணம் ஏத்துக்கிறதுக்கு திமுக தான் காரணம்ட்டான். அப்படியே படி அந்த பக்கம் போடுறான் தூக்கி. என்ன ஆபத்து? ஏன்னா கவர்னரை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல, நீங்க சட்டப்படி தவறு செய்யறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு துப்பு இல்ல. 118 அந்த நம்பரை உறுதிப்படுத்த வேண்டியது, நிரூபிக்க வேண்டியது சட்டமன்றத்துல. அது கவர்னர் முன்னாடி போய் நிறுத்தணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்ப அவர்கிட்ட 107 இருக்கிறாங்க, 5 பேர் கூடுதலா இருக்காங்க, 113 பேர் இருக்காங்க. இப்ப இன்னும் அவர்களுக்கு தேவையானது 6 பேர் மட்டும்தான். அந்த 6 பேரும் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க, நடந்துரும், ஆட்சி அமைக்க போறாரு. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அழைக்கவில்லை என்று கேட்க வேண்டுமா? அதை விட்டு ஆளுநர் அழைக்காதது திமுக தான் காரணம்னு சொல்லி பழியை சுமத்துறீங்களே, எவ்வளவு பெரிய அபானமான பழியை நீங்க சுமத்திட்டு இருக்கிறீங்க. ஆளுநர் கட்டாயம் விஜயை அழைக்க மாட்டார், அது ஒரு பார்வை தனியா இருக்குது. ஏன்னா இங்க பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை இங்க நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும். கவர்னர் ஆட்சி இங்க நீடிக்கணும். கவர்னர் ஆட்சி என்பது பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி. ஏன்னா இப்ப ஜெயிச்சிருக்கிறது பூரா திமுக ஜெயிச்சிருக்குது, அண்ணா திமுக ஜெயிச்சிருக்குது, தாவேகா ஜெயிச்சிருக்குது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரே ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால எல்லா மாநிலத்திலும் அவங்களுடைய வெற்றி இப்போது அனுபவிச்சுட்டே வராங்க. மேற்கு வங்கத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிருச்சு. தமிழ்நாட்டுல அவங்களால பிடிக்க முடியல, அதுக்கான களமே இல்லை, அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் 2 பேர் கூட 4 பேர் 5 பேர் கூட இருந்தாங்க. இந்த தேர்தல் அது கூட கிடையாது, ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இருக்காங்க. இப்போ சுத்தமா இங்க வாய்ப்பு இல்லை. அந்த நிலைமை வரும்போது இவர்கள் கவர்னரை வைத்து ஆட்சி செய்யலாம் என்று முடிவுக்கு வராங்க. இப்ப கவர்னரை வைத்து என்ன பண்ணுவாங்க? 6 மாதம் நடத்தலாம், இன்னும் ஒரு 6 மாதம் தூக்கி நடத்தலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். மீண்டும் தேர்தல் வைக்கணும். தேர்தல் வந்தா இங்க திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சிக்கு வரும். திமுகவோ அண்ணா திமுக இப்ப தாவேக்கா களத்துக்கு வந்துருச்சு, இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. இவங்க எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. தமிழ்நாட்டில் புதியதாக கட்சி தொடங்கி யார் வந்தாலும் சரிதான், தாவேக்கா மாதிரி விஜய் மாதிரி ஆட்சி பிடிப்பதற்கே வந்தாலும் சரிதான், இங்க பெரியாரை, அண்ணா, கலைஞர்களுடைய கொள்கையை தவிர்த்து விட்டு அதை தூக்கி ஓரம் தள்ளிவிட்டு இங்க புதியதாக ஆட்சியை பிடித்தால் அவர்கள் இங்கள் ஆட்சி நடத்த முடியாது. இது விஜய்க்கும் தெரியும். அதனாலதான் இன்னைக்கு அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. மும்மொழி கொள்கைக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி விஜய் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இப்ப விஜய் அதுக்கு ஒத்துக்குவாரு? அதுதான் இங்க பிரச்சனை. மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தால் நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாருன்னா நாளைக்கு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சிருவாங்க. எண்ணிக்கையே இல்லாத போனாலும் பரவாயில்ல, செய்து வச்சுட்டு அவங்க காப்பாத்திடுவாங்க. அப்படி இன்னைக்கு கவர்னருக்கும் விஜய்க்கும் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. ஆனா விஜய் அதுல உடன்படவில்லை. அதனால இன்னும் காலம் தள்ளி போகும். எதுவரை காலம் தள்ளி போகும் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. நாளைக்கே இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க லெட்டர் கொடுத்தாங்கன்னா ஆட்சி அமைக்கப்படும். அதுவரை கவர்னர் அழைக்க மாட்டார். இப்படிதான் நீடிக்கும். அப்படி அழைச்சாலும் இந்த ஆட்சியை கலைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆபத்தான விளையாட்டை இங்க விளையாட தொடங்கி இருக்கிறது. நாம் எல்லோரும் கவனமாக இருக்கணும். தேர்தல் நடத்தினாங்க, வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றவர்களை கூப்பிட்டு பதவி விரமணம் செய்து வைப்பது என்ன உங்களுக்கு கோளாறு? என்ன பிரச்சனை? ஒரு கவர்னருக்கு என்ன வேலை? ஆனா ஏன் இங்க செய்ய மறுக்கிற? நேத்து ஒரு டைம் போயிட்டு வந்துட்டாரு, இன்னைக்கு ஒரு டைம் போய் பேசிட்டு வந்திருக்காரு. இதுவரை கடிதம் வரல, இந்த நிமிடம் வரை வரல. ஆனா உருட்டுறது எல்லாமே திமுக மேல பழிய போடுறது. இந்த ஆபத்தான விளையாட்டை பாரதிய ஜனதா கட்சி கவர்னர் மூலமாக தமிழ்நாட்டில் விளையாடி கொண்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் நாம எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நன்றி.